கனகபுரி என்ற ராமத்தை பெற்றான் என்று அதிகாலையில் எழுந்து ஆதவனை தரிசித்து அறிவு வச்சுவாயம் அது என்ன மனதாம் 6-2 100 நபர் அன்புழைத்த மந்திரம் அரியனோடு அழைத்து உண்டு கொண்டு செல்வேன் சிவவாக்கியம் தோஷம் தோஷம் கைரோட சிவருமானை கண்டு அங்கு 1000 மனமனோட ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி தரிசித்தாலும் கூட பராவரத்திலே பரமொன்றி பரத்திலே சிவனொன்றி சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் இந்த நாதத்திலே விந்துவிலே சதாசிவம் இந்த சதாசிவத்தில் பெருமை காரணம் காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னறிக்கு வைப்பது விதம் 4 மெய்ப்பொருளாவது நாது நமச்சிவாயமே என்று கூறக்கூடிய சிவனை தொழுது வரும் பொழுது ஆதி சக்தியாம் இச்சா சக்தியாம் கிரியா சக்தியாம் ஞான சக்தியாம் யோக சக்தியாம் மகா சக்தியாம் என்ற கூறக்கூடிய ஆதி சக்தி தொழும் பொழுது மிச்சு புகழ் வெங்கடமா வெண்பாவின் பாதி இளன் பாவா இச்சுள் சந்தம் எடுக்கவா சிங்கமா மராமா ராமரா மகோவா யாமவா என்று போலக்கூடிய என் பாட்டன் மாசம் விட்டு கொண்டாலும் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரத்திலே இப்படிதான் இருந்தாலும் கூட காரணம் அப்பேற்பட்ட இடம் இப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் பார்க்க போனால் அதாவது இந்த இடத்துல முருகபெருமான் கூட தைப்பூச திருநாள் அன்று ஆகியனால என் அண்ணன் தக்கனிட்ட சாப்பிட்டால் நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் எனக்கு சிரமப்பட்டது அப்பேற்பட்ட சாபம் நான் தெரியாம கேட்கிறேன் ஏன் தலை வெடிக்குதுன்னா உங்களுக்கு அவனை என்ன சந்தோஷம் இல்ல டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வெடிக்குது வெடிக்குதுன்னு ஒரு நாள் கூட வெடிக்க மாட்டேங்குது அதான் ஒரு நாளைக்காவது வெடிக்கட்டும்னு பாக்குறேன் வேற என்ன அப்படியா சரி உங்க விருப்பப்படி இந்த யாகாபுர மேடையில அந்த கிராமத்துல இருக்கிற யாகாபுர மேடையில உங்க விருப்பப்படி தலை 1000 சுக்குவா வச்சுன்னு வச்சுங்களேன் நான் என்ன சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உங்களது சிரசாகப்பட்டது 1008 சுக்குநூறாக வெடிக்கும் என்பது ஒரு சுக்குக்கு ஒரு நாள் வருவாரு அப்ப 1008 சுக்கா வெடிச்சா சாமி போதும் உலகம் தாங்கம்மா வேணாம் கலகம் 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 ஒரு ஆளே போதும் கலகத்தை காப்பது கடினமானாலும் அதை எப்பாடுபட்டாவது விரும்பி கத்தல வேண்டும் நான் கடவாண்மை மூத்த சொல்வாக்கு முதலி காயும் முன்பே கசக்கும் பின்பே இனிக்கும் என்பது கிணங்க இந்த இடத்தை பார்க்கும் பொழுது தைப்பூச திருநாள் என்றாக முருகபெருமானை தரிசிக்க வேண்டும் இடத்திற்கு தலைவர் முருகபெருமான் அவரை வணங்கி அவரோடு இணங்கி பின்பு கலகத்தை தருவோம் நாராயண கோடி மலைகளிலே ஒடுக்கு மலை எந்த மலை தொங்கு மலை நாட்டிலே புதித்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை
மருதமலை வணங்கும் மருதமலை முருகா மருதமலை எடுத்து கொடுக்கறதுக்கு அதே மாதிரி இசைக்கலைஞருக்கு தேவைப்படும். அதனாலதான் மதுரை இசைக்கலைஞர்களுக்கு சமமான சூடாக முருகா முருகா இருந்தாலும் கூட இந்த இடத்துல உலகம் யாவையும் தாமன வாக்களும் நிலை வருத்தலும் நீக்க அப்படிங்கிறா அழகிலா உள்ள யாற்றுடைய தலைவர் அன்னவருக்கே சொல்லனாங்க. உலகத்துல யார முழுமுதல் கடவுளை யார சொல்லுவோம்? முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தான் சொல்லுவோம். வணங்கக்கூடியவர் ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயக பெருமான். அப்ப நம்ம வணங்குறது முதல்ல விநாயக பெருமான். அதன் பிறகு யாரு சொல்லுவோம்? அதுக்கு நிறைய கடவுள் இருக்காங்க, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்து யாரை கும்பிடணும்னு கடவுள்ல முதல்ல வணங்குறது விநாயக பெருமான். எல்லாத்துக்குமே தெரியும், மக்களுக்கு அது தெரியும். ஆமா. அதன் பிறகு யாரை சொல்லுவோம்? நீங்க தான் சொல்லணும். அது தெரிஞ்சிருந்தா நாங்க நாரதர் போட்டிருக்க மாட்டோமா? இல்லங்க மக்கள்லாம் இருக்கு. நான் சொல்றது கரெக்ட் இல்லையா? அது தெரிஞ்சா நாங்க நாரதர் போட்டிருப்போம்ல. நாங்க ஏன் பெட்டி வாசிக்க வர்றோம்? வள்ளுவர் பிறகு சொல்லியிருக்காரு, இன்ற பொருள் மேதோக்கும் தன்மனை சாட்டு மாதா பிதா குரு தெய்வம். மறுவ யாரு தெய்வம்? விநாயகர் கருத்து முதல் கடவுள் நம்மளுக்கு தாய் இருந்த. வள்ளுவர் அப்ப சொன்னாரு, ஒரு தாயகப்பட்டவள் 10 மாசம் 6 வயது 12 வயசு சுமந்து வந்த 10 மாசம் பெற்றதா. இப்ப இது உண்மையிலே நடந்த விஷயம், நல்லா கேட்டுக்குங்க. திருப்பத்தூர் அருகமாயில பெற்ற மகன் காலால தாயை எட்டி உதச்சிட்டேன். நல்லா யோசிக்க, உண்மையில நடந்த விஷயம் நல்லா யோசிக்கணும். பெத்த மகன் தாய காலால எட்டி உதச்சிட்டேன், காசு கொடுக்குறாரு. அதுக்கு அந்த தாய் பல்லு விழுந்துருச்சு, ரத்தம் ஓடுந்துருச்சு. அப்ப அந்த தாய் அழுகல. அதே மாறாப்பட்டு பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப எட்டி உதச்சிருக்கேன். அந்த தாய்க்கு பல்லு விழுந்து, அதாவது முதல் தடவை எட்டி உதைக்கும் பொழுது பல்லு விழுந்துச்சு, ரத்தம் அடிச்சு, அப்ப அழுகல. பிறகு 10 நாள் எட்டி வைக்கும் பொழுது பல்லு விழுகல, ரத்தம் அடியல, அப்ப உட்காந்து அழுதாலாம் தாய். ஏன் அப்படி? ஆய் உடைஞ்சு ரத்தம் வரும்போது அழுகல. பிறகு 10 நாள் கழிச்சு எட்டி வைக்கும் பொழுது அந்த தாய்க்கு பல்லு விழுகல, ரத்தம் அடியல, அப்ப உட்காந்து அழுதாங்க. பாத்துருந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டிருக்கா, ஏண்டி அன்னைக்கு தூக்கி போட்டு அடிச்சேன், ஓ மயம் ஏற்கனவே உன்னை போட்டு அடிச்சேன், அடிக்கும் பொழுது உதைக்கும் பொழுது உனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் அடிச்சு, அப்படி அழுகல. இப்ப உதைக்கும் பொழுது உனக்கு பல்லு விடுதலையே ரத்தம் முடியலையே பெண்டி அழுகுறேன். ஏன் அழுகுற? அதுக்கு இந்த தாய் சொன்னால, தாய் மனச பாருங்க. தாய் இந்த பக்கத்துல சொன்னாலா, என் மயம் ஏற்கனவே நீ எட்டி உதைச்சேன், எட்டி உதைக்கும் பொழுது எனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் முடிச்சு, என் மயங்கால சத்து இருந்துச்சு, எனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் முடிஞ்சிச்சு. இப்ப எட்டி உதைக்கும் பொழுது எனக்கு பல்லு விடுதலே ரத்தம் முடியல, என் மயங்கால சத்து உடஞ்சு ஓச்சோன்னு நினைச்சா தாயினுடைய குடிச்சு வீணா போயிட்டேன் மூதேவி. அதே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பாரத நாடு, இப்ப பாரக்குள்ள நாடு பாரத நாடு வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, என்னாத பெத்தமைய நம்மளை எட்டி வச்சாலும் தாய் சும்மா விட்டுவானா? அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு ஆசை இருக்கு. சரி அப்படின்னு திருமணம் பண்ணி என்ன பண்றான்? மகனுக்கு பெத்த மகனுக்கு திருமணம் பண்ணி கட்டி கொடுக்குறான். கட்டி கொடுத்ததுமே இந்த ஒரு 2 வருடம் கழிச்சு குழந்தை பிறந்த உடனே இந்த கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. கொண்டாடி சொல்றா, புடிச்ச இடத்துல வாங்க, உங்க அம்மா இங்க வீட்டுல இருந்தா நாங்க கூட வாழ மாட்டேன், உங்க அம்மா கொண்டு போய் ஒழுங்கா அனாதாரத்துல விட்டுருங்க அப்படின்னு யாரு இந்த பொண்டாட்டி புருஷன் சொல்ல. அதுக்கு சொல்றேன், 10 மாசம் பெற்ற தாய் எப்படி கொண்டு போய் விட முடியும்? அவன் நினைச்சிட்டேன் தாய்க்கு பின் தாகம் தானே, தாயில இருந்தா அதுக்கப்புறம் நம்ம கட்டின மனைவி தான். சரி என்ன, சரி எப்படி மனைவி கூட வாழ்ந்ததாகணும் அப்படின்னு தாயை பெற்ற தாயை அழுதுகிட்டே அனாதாரத்துக்கு கூட்டிட்டு போறேன். அழுதுகிட்டே கூட்டிட்டு போறேன். என்கிட்ட விஷயத்தை கவனிக்கிறேன். வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தானா மனைவி கிட்ட. என்ன அது அப்படின்னு இங்க வாங்க, நான் என்னோட குடும்பம்னால நீங்க கட்டுற என் சொல்ல பேச்சுக்கிட்டு உங்க தாய அழுதுகிட்டே அனாதை கூட்டு போனீங்க. வரும்போது சிரிச்சுட்டே வரீங்களா, என்ன காரணம்னு புருஷன் இடத்துக்கு பொண்டாட்டி கேட்கறதுக்கு. சரி, அதுக்கு இந்த கட்டின புருஷன் சொன்னா, பொண்டாட்டி ஏண்டி ஓன் தொல்லை தாங்க முடியாம எங்க அம்மாவை நான் நாளத்துக்கு கூட்டு போனேன், அங்க உங்க அண்ணன் உங்க அண்ணன் கொண்டாடுக்கலாம உங்க அம்மா என் நாளத்துக்கு கூட்டு இருந்தேன், சம்பந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். விளக்கம் என்ன? ஒரு ஆளுக்கு நம்ம யாரு துரோகம் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கே நடந்துடும் என்பது கிணங்க இந்த இடத்துல சொல்ல போனால் நினைப்பதுண்டு நினைப்பதுண்டு பாவம் மனிதர் என்று ஆற்றிருக்கார்
மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதும் வாழ்வு நினைக்கும் பெயர் சொல்லாத நண்பர் அவர்கள் கோயில் நிர்வாகஸ்தர்கள் சார்பாக இங்கு நாரதராக நடிக்கும் தம்பி ரமேஷ் ராஜா அவர்களுக்கு 100 ரூபாயும் இங்கு அர்மணம் வாசிக்கும் எனக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். கோயில் நிர்வாகஸ்தர் அனைவருக்கும் எனது சார்பாகவும் தம்பி ரமேஷ் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாகாபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எனக்கு அன்பளிப்பளித்த அண்ணன் ஊர் கிராம மக்கள் மற்றும் அதுமல்லாமல் இளைஞர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட்டம் அந்த பணி நேரத்தில் கூட்டம் அதிகமாக நம்மளுக்கு
பாட பாடாத ரசிகர்கள் கை தட்டினாலே நமக்கு உற்சாகம் என்னதான் பேசணும் அப்படிங்கிற அந்த பாடும் ஆகினால இடம் குறிஞ்சியும் உள்ளே மருதமலைகள் பகை ஐவக நிலத்திலே இருக்கக்கூடிய இடம் குறிஞ்சிடம். இந்த குறிஞ்சில வேலிமலை சாரல் முறைப்படி இந்த கருப்புல முறைப்படி பார்க்க போனால் இந்த இடத்துல பாட பாடுவோமா? ரேவதி ராகத்துல அழகா பாடுறாங்க வள்ளிநாயகன் மதுரை பாலாதேவி. புதுவடைகளை இறைச்சி அவங்கிட்ட பேசக்கூட மணிக்கணக்கான ராகத்துல சிரமமான பாடலா இருந்தாலும் கூட சங்கீத ஜாதி முள்ளே
வரக்கூடிய காவல் காதல்ங்கிறது யார் மேல தெரியுமா? உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம். நம்ம உலகத்துல பெற்றோரிக்க தாய்க்கு ஒரு அன்பு என்ற காதல் செலுத்தணும். அதே நேரத்தில் நம்மள தோல் மீது சுமந்து இதே வழிகாட்டி சொல்றாரு தந்தை, அவர் மீது அன்பு என்ற ஒரு காதல் இருக்குன்னு. அதே நேரத்தில் நம்மள மேல் படிப்பெல்லாம் படிக்க வச்சு நல்ல ஒரு உயர் கல்விக்கு கொண்டு போறாரே ஆசிரியர், அவரு மேலங்கிற ஒரு காதலுங்கிற அன்பு செலுத்தணும். அதே நேரத்துல நம்ம தெய்வத்து மேல அன்பு செலுத்தணும். இப்படி எல்லாம் அன்பு செலுத்துறாங்க கூட வந்த வள்ளிநாயக அன்பு செலுத்துறாங்க. அடேங்கப்பா, அத மாதிரி காதல நான் எங்கேயுமே பார்த்தல. காதல் 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 சாதல் சாதல்னாங்க. இப்ப இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த குருதி நிலத்துல எப்படி எல்லாம் அண்ணன் நேரா சினிமா உலகத்துல சூப்பர் ஸ்டார் பேர் எடுத்தது ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. நாடக உலகத்துல சூப்பர் ஸ்டார் பேர் எடுத்தது அண்ணன் முத்தப்பா. அவங்களுடைய அவர் இறந்தும் பாரியா இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க. இது ஒளிப்பது வேற ஓடிட்டு இருக்குது. அவர் இறந்தப்ப வீரா கோவில்பட்டிங்கிற ஒரு ஊரு எங்க ஏரியா பக்கம் 3 லாரி எடுத்து அவர் இறந்தப்ப தெரியாது, காதுக்கு செய்தி தெரியாது. 3 லாரி எடுத்து சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போனாங்க. அப்பேற்பட்ட ஆளு அவருடைய. அதாவது இப்ப எத்தனையோ நடிகர்கள் நமது சவாலிய சிவாஜி கணேசன் ஐயா இருக்காங்க. அவங்க எல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய. அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா எல்லாரும் அவங்களுக்கு அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க நடிப்பு கிடிப்பு எல்லாம் பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள். ஆனா அவங்க இறந்த பின்னாடி கூட கொஞ்சம் மறந்துடுவாங்க. ஆனா முத்தப்பா அண்ணன் மட்டும்தான் அவர் இறந்தும் அவர் புகழ் மறையாம இன்னும் இருக்கு பாரு. ஊருக்கு நான் பாக்குறேன். உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இப்படி ஒரு மனுஷன் கேள்வி ஞானம் சில பேருக்கு இருக்கு, அதிக பேருக்கு இருக்காரு. அப்படி கேட்ட கேள்வி ஞானத்துல அவர் ஞானத்தை அவருக்கு எல்லாம் சொன்னோம்னா எனக்கே புல்லரிக்குது உடம்பு. அதனால அவருடைய பாடலை பாடிக்கொண்டு கண்ண திறந்தா ஒளியிலே, கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவலே, காலை எடுத்தா நடைவலே, முத்தப்பா நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு வச்சு ஆசையே கண்ண திறந்தா எடுத்தா நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போய் ஆசையே கண்ண திறந்தா ஓடியல தலை எடுத்தா நடைபல பொண்ணு நடத்தி வாழ்ந்து வந்து மனசில மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போய் ஆசையே
வீட்டுக்குமே ஒரு மனுஷன் நெருங்க முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு வந்து காவலுக்கு விட்டுருக்காங்க, என்ன நியாயம்? அம்மனவர் இல்லாதே பரவாயில்ல, 7 பேர் எரும மாடு மாதிரி உள்ள நடக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய கொண்டு வந்து காவலுக்கு விட்டாலும் என்ன நியாயம்? இப்ப ஒரு காவலாளி, நாட்டு மண்ணே காவலாளியே ஒரு பொறுப்பப்படுகிறார். இவனா நான் வெளியூர் போறேன், போயிட்டு வரக்குள்ள இந்த சின்ன கன்றுகள், மாங்கன்று, பலாக்கன்று, வாழைக்கன்று, கொய்யாக்கன்று, இந்த சின்ன கன்றுகள் எல்லாம் பெரிய தோப்பாய் கொடுக்கறது பொறுப்படாது. இந்த ஒரு அற்புதமான ஒரு காவலாளிட்ட நாட்டு மண்ணை பொறுப்பப்படுத்திட்டு போறாரு. ஆனா ஒரு விஷயம், இரவுலையும் தூங்க கூடாது, பகலையும் தூங்க கூடாது, தூங்காம காவல் பக்கம் சொன்னாரு. சரின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, 10 நாள் அந்த காவலாளி இரவுலையும் தூங்காம பகலையும் தூங்காம காவல் பார்த்திருக்கேன். 11 நாள் கண்ணு முடிக்க முடியல. முடிக்க முடியல பார்த்தேன் காவலாளிக்கு பாருங்க. இந்த காவலாளி என்ன பண்ணிட்டாரு, பகல் எல்லாம் கன்றுகளை நட்டு வச்சு இரவுல புடுங்கி, இவரு எப்படி பகல்ல கன்றுகளை நட்டு வச்சு இரவுல புடுங்கி இப்படி காவல் பார்த்திருக்கிறாரு. நாட்டு மனை எங்க வராரு, அறிவுட்டவனே உன்னையாடா, அறிவுட்டவன முட்டாள் போல இல்லங்க, நாட்டு மண்ணா காவலாளிய பேசுறாரு. என்னடா சொல்லிட்டு போனே, சின்ன கன்றுகள்லாம் அப்படியே இருக்கிறா, என்னடா அப்படி கேட்கிறாரு. கேட்டதுமே சரி என் மேல தப்பு அப்படின்னு அந்த காவலாளிக்கு கோவம் வந்துருச்சு. காவலாளி ஒரு நாய் வளர்த்து வந்துருக்கிறேன். இந்த நாயை வந்து போய் கோவம் பேசணும், நாய் நாட்டு மனை கல்ல கடிச்சிருச்சு. கடித்த உடனே என்ன சொல்றாரு, இங்க வாடா, உன்னுடைய நாய் நீ ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்கல, நீதே தண்டனை கொடுக்கணும். எப்படி நான் உன்னை பேசவும் நாயை கடிச்சு பிடிச்சு எனக்கு ரத்தம் வடியுது, உன்னுடைய நாயை நீதே தண்டனை கொடுக்க. ஆனா சொல்லுவேன், அருவாளையும் வெட்டக்கூடாது, கத்தியை எடுத்து கொள்ளக்கூடாது, சரி தூக்கு போட்டு கொள்ளக்கூடாது, விஷம் கொடுத்து கொள்ளக்கூடாது, கல்லால் அடிச்சு கொள்ளக்கூடாது. ஆனா நாய் சாகணும். எப்படி நீ நாய்க்கு தண்டனை கொடுக்குறியோ அதே மாதிரிதான் உனக்கு தண்டனை அப்படின்னு நாட்டு மண்ணே காவலாளி சொல்லிட்டாரு. பார்த்தேன் அந்த மிக அறிவுதிறமையான காவலாளி பாக்குறேன். ஆகா இப்படி சொல்லிவிட்டாரு, என்ன பண்றது, விறுவிறுன்னு நாய் பக்கத்துல போனேன். நாயினுடைய வாழை பிடிச்சு மரக்கிளையில அடிச்சு கொண்டு விட்டேன். நாயினுடைய வாழை பிடிச்சு மரக்கிளையில அடிச்சு கொண்டு விட்டேன். நாட்டு மண்ணை என்ன சொல்றாரு, நாய் என்னை கடிச்சு பிடிச்சு, நாய் உன்னுடைய நாய், நாயை நீ எப்படி கொள்ளுறியோ அதே போல உன்னை கொள்ளுவேன். நாயை வாழை பிடிச்சு அடிச்சேன், நாய்க்கு பின்னாடி வாழை இருந்துச்சு, இவனுக்கு என்ன இருந்துச்சு, நாய்க்கு வாழை இருந்துச்சு, இவனுக்கு என்ன இருந்துச்சு, ஒண்ணும் இல்லை. அற்புதமான காவலாளி வருவதற்கு முன்பே இந்த இடத்துல நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் ரமேஷ் ராஜா அவர்களிடம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆஞ்சநேயர் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 3 என்னன்னா, 1 வாயுதேவன், 2 சிவன், 3 விஷ்ணு. இவங்க 3 பேர்களில் யார் என்பதை கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுவாங்க. யாருமில்ல, இதெல்லாம் ரொம்ப சுலபமான கேள்வி. வாயுதேவன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மொத்தம் 4 வகை யுகம், கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இது வந்து எந்த இடத்துல ராமாயணம் நடந்தது வந்து கிரேதா யுகம். எப்படி ராமாயணம் நடந்த கதை கிரேதா, ஹரிச்சந்திரபுரம் நடந்தது கிரேதா, ராமாயணம் நடந்தது திரேதா யுகம், திரேதாவை ராமாயணம் நடந்தது. மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது. இப்ப நடக்கிறதே கலியுகம், வந்த பெருமானுக்காண்டி. இப்ப உங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஆஞ்சநேயர் தந்தையார், அது வாயுபுத்திரன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தூது போனதுல ஒரு விஷயம், அது வரக்கூடிய வெளிநாயத்தை பேசுவோம். இப்படி இருந்தாலும் கூட யாரால் என்று சத்தம் கேட்கிற பார்க்கலாம். நாராயணா சத்தம் என்ன சோ, ஆளோளும் சோ, குரல் எழுது யாழ் எழுது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பதற்காக இந்த குரலை கேட்கும் பொழுது இவளின் சாரீரமே இவ்வளவு அழகா இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட இடத்திலே பார்க்க போனால் யாரா தெரியுமா,
உதயம் கண்டே ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதோ ஒரு அம்மானை நான் பாட தகுதி மிதோ சழங்கையிட்டால் ஒரு செங்கோட்டியான் இந்த நான்கு வகை ஆளுடைய இந்த பெண்ணின் குரல் ஓசையை கேட்கும் பொழுது இப்படி எல்லாம் இந்த இடத்துல கேட்கலாம் கூட கடைசியாக ஒரே கீதமாக சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட மரவாட்டை பட்டு முட்டா பட்டு போட சொல்லாகும் மற்றவழி பாடமட்டா
தாரனரே சந்திரன கூப்பிடுங்க தாராட்டு பார் சூரியன கூப்பிடுங்க சூராட்டு போட சிறுமிந்த ஜீவனதி சந்திரன கொத்து